2 நாட்களாக சமூக வலைதளத்திலே நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு டிபேட் போயிட்டே இருக்குது விஜய் அவர்கள சுத்தி. ஏஆர் ரஹ்மான் விஷயமா இருக்கட்டும், ஜெயம் ரவி விஷயமா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு வரும்போது அது பெருசா பேசப்படலை. ஆனா விஜய் அவர்கள் விஷயத்துல வரும்போது பெருசா பேசப்படுது. அப்படின்னா வேணும்னே ஒருத்தரை சுத்தி ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது அப்படின்றது கண்கூடா மக்களால பார்க்க முடிகிறது. சேலத்துல ஒருத்தர் இறக்குறாரு மூச்சு திணறி. இப்ப தஞ்சாவூர்ல பாக்குறோம் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ஐசியூல இருக்கிறாரு. ஆனா தாவேகா நிர்வாகிகள் யாருமே அவங்க குடும்பங்களை போய் சந்திக்கல. இல்ல, முற்றிலும் தவறு. நான் இது மறுக்கிறேன், எதிர்க்கிறேன். ஆக்சுவலா அது பார்க்கிங் பேவா? இது காவல்துறைக்கு தெரியாதா? ஏன் காவல்துறை அங்க வாகனத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? பேட்ரோல் தானே சார், ஹைவே பேட்ரோல். அவங்க ஒருவேளை கண்காணிப்பு, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா கூட அவங்க நிறுத்திடலாம். பேட்ரோல் இஸ் ஃபார் பேட்ரோலிங். ஹைவேல இப்படி ஒரு பேட்ரோல் வாகனம் ஒரு தலைவர் வரும்போது இப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சட்டப்பூர்வமா எங்க கிட்ட இருக்குன்னு ஒரு காவல்துறை விளக்கம் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க முடியாது. கரூர்ல ஒரு 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்தில் நடந்திருந்தா எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா இந்நேரம் அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா அது இந்நேரம் பேக் ஃபயர் ஆயிருக்கும். ஒரு செட்டிங் போட்டு ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனா உயிரிழந்த குடும்பத்தாரே விஜய் அவர்களை குறை சொல்லாம அவர் காரணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, பொதுவெளியில ஒரு வாதத்தையும் நீதிமன்றத்துல வேற ஒரு நிலைப்பாடையும் தாவேக்கா எடுக்குதா? நம்ம ஒரு மீடியா ட்ரையல் இங்க நடத்த வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேக்கா ஆதரவாளர் திரு பிரதீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்கு ஒத்துழைச்சதுக்கு. இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க மடிப்பாக்கம் போகணும் அப்படின்னு. அதற்கு முன்பாக ஒரு ஷார்ட் டைம்ல எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப வாய்ப்புக்கு நன்றி. ஓகே சார். விஜய் அவர்கள் முதல்ல செய்தியாளர்களை சந்திக்கணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 நாட்களாக சமூக வலைதளத்திலே நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு டிபேட் போயிட்டே இருக்குது விஜய் அவர்களை சுத்தி. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு சைபர் அட்டாக்னு பாக்குறீங்களா இல்ல நியாயமான உணர்வுன்னு பாக்குறீங்களா? இல்ல, செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஜெயக்குமார் கேட்கக்கூடிய விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி இட் இஸ் a வேலிட் பாயிண்ட். விஜய் அவர்கள் வெகு விரைவில் கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கு இல்லையா? இதை அவர் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கேட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். எத்தனை முறையாக ஏடிஎம்கே சார்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, அம்மாவுடைய ஃபோட்டோவே படத்தை நெஞ்சில் சுமந்துட்டு சுத்தக்கூடிய ஒரு ஆள், அவர்களுடைய தலைவி கிட்ட இந்த ஏன் கேள்வியை கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நாம ஜெயக்குமார் அவர்களிடத்துல முன்வைக்கணும். அப்புறம் விஜய் அவர்களை சுற்றி நிறைய விஷயங்கள் ஓடுதுன்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் கிரே ஏரியா இருக்கும். அதை நான் ஏற்றுக்கிறேன். அது அவங்கவுங்க பர்சனல் லைஃப். பட் ஆனால் அதை சுற்றி அவரை சுற்றி ஒரு விவாதம் போயிட்டே இருக்கு. அவர் அமைதியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் கூட முன்வைக்கிறாங்க. இல்லை, பர்சனல் லைஃப்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ பர்சனல் லைஃப் வேற, பாலிடிக்ஸ் வேறு ஆக்சுவலாக. பட் பாலிடிக்ஸ் வந்தது பிறகு அது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. அந்த விவாகரத்துல வரும்பொழுது அது தனிநபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலாக. இப்போ இதே ஏஆர் ரஹ்மான் விஷயமா இருக்கட்டும், ஜெயம் ரவி விஷயமாகட்டும், தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ராய் விஷயமாகட்டும், இதெல்லாம் பெருசா பேசப்படலை. இதே திமுக ரஹ்மான் அவர்களை மேடையில் ஏற்றி விருது வழங்கும் விழா கொடுக்குறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வராரு, தனுஷ் வராங்க, ஐஸ்வர்யா ராய் வராங்க. ஸோ வேணும்னே ஒருத்தரை சுற்றி ஒரு ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது அப்படின்றது கண்கூடா மக்களால் பார்க்க முடிகிறது. இது திமுகவுடைய ஒரு திட்டமிட்ட சதியாக தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் சுற்றி ஒரு சதிவலை பின்னப்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தானே. அப்படிங்கும்போது திமுகவோட ரோல் இதில் என்ன இருக்கு? இல்லை, சம்மந்தப்பட்டவர்கள் குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவே சில சில பிரிவினைகள் இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம்தான். கண்டிப்பாக காலம் முழுக்க ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணுமான்னு தெரியாது. ரெண்டாவது, கேஸ் ஹஸ் பீன் அப்ளைட். திரும்ப சமரசமாகவும் போகலாம். தி டிஃபரன்சஸ் கேன் பி சால்வ்ட். ஆக்சுவலாக இன்னும் வழக்கு முதல் கட்ட விசாரணை கூட வரல. அதற்குள்ளேயே ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகி ஒரு இதுதான் தீர்ப்பு கொடுக்க வேண்டிய விஷயம் நாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை இதைத்தான் திரும்ப சொல்றேன், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். மற்றவர்களுக்கு வரும்போது அது பெருசா பேசப்படலை. ஆனா விஜய் அவர்கள் விஷயத்துல வரும்போது பெருசா பேசப்படுது. அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா ஒரு அரசியல் பில்முனம் காரணமா இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு ஆழமான சந்தேகம். ஒருவேளை வெறுமனே நடிகரா இருந்தா இந்த விஷயம் இவ்வளவு பெருசா பேசப்பட்டிருக்காதோ, ஒரு அரசியலுக்கு வந்தனால இது ரொம்ப ஒரு எதிர்கட்சிகளுக்கு கிடைச்ச ஒரு பாயிண்டா எடுத்துக்கிறாங்களோ? நிச்சயமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதான் இது காந்தியடிகள் அழகா ஒரு ஒரு பொன்மொழி ஒன்று சொல்லியிருப்பார் ஆக்சுவலா. ஸோ முதல்ல வந்தாங்கன்னா நம்மளை பார்த்து நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சிரிப்பாங்க, கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது கடைசியில் உன்னோட சண்டையிடுவார்கள் சொல்லுவாங்க ஆக்சுவலா. அதனால என்னெல்லாம் விஷயம் கிடைக்குதோ அதை எப்படிலாம் பெருசாக்க முடியுமோ
அதுல ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த இமேஜை வந்து டார்னிஷ் பண்ணிடாதா அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கு. பட் மக்கள் புத்திசாலிகள், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. வெகு விரைவில் தெளிவான விஷயங்கள் மக்களுக்கு புரிய வரும். 2024 ஒரு பிப்ரவரி மார்ச்ல வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரஜினி அவர்களே கட்சி தொடங்கல, ஆனா விஜய் அவர்கள் தைரியமா வந்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாருமே அந்த அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சாங்க. விமர்சனம் வந்து ரஜினி மேல இருந்தது. அவர் சொல்லிட்டே தான் இருந்தார் 96ல இருந்து. ஆனா அவர் கட்சி கூட ஆரம்பிக்க முடியல. பட் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ஒரு போல்டான முடிவு தான். அதுவும் ஸ்டாலின், இபிஎஸ் மாதிரி 2 பேர், முதலமைச்சர் ஒருத்தர், முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர், பாரம்பரிய கட்சியில இருக்கும் பொழுது புது ஆளா ஒருத்தர் வர்றாரு அப்படிங்கும்போது நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா எல்லா வாய்ப்புகளையுமே விஜய் இழந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப கூட்டணி கூட யாரும் போக மாட்டேங்கிறாங்க பாருங்க. அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பை, மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அவர் கிடைச்சிருக்கு, அதை அவர் ஒழுங்கா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல எந்த காரணத்தால விஜய் அவர்கள் இறந்துட்டார் நீங்க சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்க ஈஸியா இருக்கும். கூட்டணிக்கு யாருமே வரல அப்படிங்கிற ஒரு சரி. விஷயத்த சொல்றாங்க. சிறுபான்மையின கட்சிகள் கூட அவரை நோக்கி யாருமே வரல. அவர் சொல்றாரு நாங்க கொள்கை எதிரியா பாஜகவை வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியை நோக்கி போறாங்க. இன்னும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு அதிகமா இருந்தது. ஆனா அவர் போதிய அளவுல எதிர்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு ஆர்டிக்கல் கூட இன்னைக்கு வந்திருந்தது ஒரு பத்திரிகையில, பாரம்பரியமான பத்திரிகையில். அதை வச்சு தான் இந்த கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சரி, இப்போ சிறுபான்மையினர் கட்சிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா தாவேக்கால வந்து சிறுபான்மையினர் அணின்னு ஒன்று கிடையவே கிடையாது. மக்களை மக்களாக பாருங்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் தலைவருடைய ஒரு ஸ்டார்டிங் பஞ்ச் லைன் ஆர் த தியரி பிஹைண்ட். அதனால இந்த கட்சி அந்த கட்சியில சிறுபான்மையினர் கட்சின்னு பேசுறது நம்ம தவிர்த்தரலாம். அது ஒரு அரசியல் கட்சி. கட்சி ஆரம்பிக்கும் போதே விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் மிக தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. ஆனால் அதையும் தாண்டி நம்ம நம்பி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அகாமடேட் பண்ணிக்கணும். We are ready to accommodate. But we are ready to stand alone வார்த்தையை மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல சொன்ன வசனத்தை விட்டுட்டு இரண்டாவது சொன்ன வசனத்தை வந்து வச்சுக்கிட்டு எங்களோட கூட்டணி வரல அப்படின்னா அது ஏற்பதெல்லாம் வார்த்தை இல்லை. இன்னொன்று தெளிவாக சொல்லியிருக்காரு, முடிச்சிடுறேன். இன்னொன்று தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுடைய கூட்டணி மக்களோட தான்ற மிக தெளிவான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. We are very clear with that. மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு கண்டிப்பாக தாவேக்காக்கு இருக்கு. தாவேக்கா தனித்து நின்று வெற்றி அடையும். அண்டு இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க நிறைய வாய்ப்புகள் இழந்துட்டே வராங்க. நிச்சயமாக இல்லை. ஓட் பர்சன்டேஜ் டே பை டே இட் இஸ் இன்க்ரீசிங். எங்களோட இன்டர்னல் சர்வீஸும் சரி, நிறைய தனியார் தொலைக்காட்சிகளும் வந்துட்டு 1% வாங்குவாங்க, 2% வாங்குவாங்க சொன்ன இடத்துல நிறைய தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்து வரைக்கும் இப்போ வந்துட்டாங்க. முதல்ல எதுவுமே இல்லைன்னு சொன்ன இடத்துல இப்போ தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் தாண்டி திமுக இவ்வளோ பாரம்பரியமான ஒரு கட்சி, பவளவிழா கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு பலவீனமா இருக்கிறாருன்னு சொல்லி எடப்பாடியை சொல்றாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு எதுக்கு திமுக கிட்டத்தட்ட வந்து 20-22 கட்சி கூட்டணிக்கு தேவைப்படுன்ற கேள்விக்கு கண்டிப்பா திமுக அதற்கான பதிலை முதல்ல தெளிவாக கொடுக்க வேண்டியிருக்கும். எலெக்ஷன்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே சார். மோடி அவர்கள் 3 முறை பிரதமராக இருக்கிறாரு. அது தொடர்ந்து நேருக்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம் மோடி அவர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அலைன்ஸ் இல்லாமல் சாத்தியமாகலை. தேர்தலில் வந்து அலைன்ஸுங்கிறது ஒரு அங்கம் தானே. அதை எப்படி நம்ம குறையா சொல்லிட முடியும்? அலைன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள அதிகமா நம்புறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா, இல்ல பயந்துட்டு அவங்க அதிக பேரை கூட்டணியில சேர்த்துக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துட முடியுமா? அலைன்ஸ் இல்லாம ஜெயிக்க முடியுமானா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மோடியா லேடியான்னு கேட்டுட்டு சிங்கிளா நின்று ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் மொத்தமா ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணிருப்பாங்க. சட்டமன்ற தேர்தலையும் அதே மாதிரி தனியா நின்று 234 தொகுதிகளிலும் இரட்டை எலெக்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி. அந்த சினாரியோ வேற தானே அது. அப்போ வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்தது. ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்களோட சேர்ந்திருந்தா ஜெயலலிதா அந்த முடிவு எடுத்திருப்பாங்களாங்கிறது. நீங்க சிச்சுவேஷனை வித்தியாசமா பாக்குறீங்க. பட் நடந்தது உண்மையா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. அப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் நடத்த முடியும் அப்படின்னா விஜய் அவர்களும் அதை நிகழ்த்தி காட்டுவார்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, வேற ஒண்ணுமே இல்லை. செய்தியாளர் சந்திப்பை பத்தி நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. நான் ஒரு துணை கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்குள்ள போயிட்டோம். என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்க இயல்பாக சந்திக்கிறது வேற, இஷ்யூ பேஸ்டாக வேற. விஜய் அவர்கள் எதுக்குமே சந்திக்கலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கரூரில் ஒரு 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அது யார் பொறுப்புங்கிறது நீதிமன்றம் தான் சொல்லணும். நம்ம இப்போவே அதுக்கு ஒரு முடிவு எழுத வேண்டாம், தீர்ப்பு எழுத வேண்டாம். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் எடப்பாடி அவர்களுடைய கூட்டத்தில் நடந்திருந்தா, எடப்பாடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா இந்நேரம் அவருக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கும். ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கலைன்னா அது இந்நேரம் பேக் ஃபயர் ஆகிருக்கும். ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கலை. இறந்தவர்கள் அவரை தேடி வர்றாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு சில
சொகுசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சொகுசு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. விஜய் அவர்களை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? அது இத்தனை முறை வருத்தம் தெரிவித்தாலும் அது போதாது. இன்றைக்கும் அந்த கரூர் சம்பவத்தால் உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அதை தாண்டி அந்த குடும்பத்தோடு நாங்கள் நிற்கிறோம். ஒரு இழப்பீடு கொடுப்பது மட்டும் வந்து இல்லை ஒரு இறுதி அஞ்சலி செலுத்துறது மட்டுமே வந்து அந்த குடும்பத்துக்கு நம்ம கடமை செஞ்சிட்டோன்னு ஆகாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தோட தேவைகள் ஏற்கப்படுகிறது. அந்த குடும்பத்துடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவை கூட கட்சி ஏற்கிறது. விஜய் அவர்கள் தன்னிச்சையாக அதை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வகையில் விஜய் அவர்கள் பாராட்டப்பட வேண்டிய பொருளாக, பாராட்டப்பட வேண்டிய நபராக மக்களால் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு செட்டிங் போட்டு ஒரு விஷயத்த பண்ணலாம். ஆனால் உயிரிழந்த குடும்பத்தாரே வந்துட்டு விஜய் அவர்களை குறை சொல்லாமல் அவர் காரணம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா இது நேச்சுரலி ஹேப்பன், இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது, போதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. நீதிமன்றத்தில் எதிர்கட்சிகள் எவ்வளவுதான் சதி செஞ்சாலும் அது ஜெயிக்க முடியாதுன்றது எங்களுடைய கோணம். பொது வெளியில வந்து ஆதவர்ஜனாவா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும் சொல்றாங்க இது வந்து செந்தில் பாலாஜியோட சதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்றாங்க பகிரங்கமா. ஆனா நீதிமன்றத்தில் இந்த மாதிரியான வாதங்களை அவங்க முன்வைக்கவே இல்லை. அப்படிங்கும் போது பொதுவெளியில ஒரு வாதத்தையும் நீதிமன்றத்துல வேற ஒரு நிலைப்பாடையும் தாவேக்கா எடுக்குதா? இல்ல, நீதிமன்றத்துல இப்படிப்பட்ட வாதங்களை எடுத்து வைக்கல அப்படின்றது நீங்க முழு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லா படிச்சு பார்த்தா தான் இவள் நோ தி டீடைல்ஸ். இல்ல, இந்த இடத்துலயுமே செந்தில் பாலாஜி அவர்கள் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் என்கொயரிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனந்த அண்ணா வந்து போயிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலா அதோ போயிட்டு வந்திருக்காரு, சிடிஆர் போயிட்டு வந்திருக்காரு, எல்லாருமே போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் என்ன, அவங்க என்ன கொடுத்தாங்கன்ற தகவல் உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அங்கே ஒரு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அங்கே வாக்குமூலத்தில் சொல்லவே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நீதிமன்றத்துக்கு இன்னும் முழுசாக என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி வாதங்கள் இன்னும் எழவும் இல்லை. அதனால நம்ம ஒரு மீடியா ட்ரையல் இங்கே நடத்த வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் நிறைய அனுமானங்கள் இருக்கு. இதுதான் வந்து எதிர்கட்சிகள் தாவேகா மேல, விஜய் அவர்கள் மேல ஒரு கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு சதி வலை அப்படின்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா லெட்ஸ் நாட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். ஓகே, அடுத்தடுத்து நடக்குது இல்ல சார்? என்னன்னா சேலத்துல ஒருத்தர் இறக்குறாரு மூச்சு திணறி. இப்ப தஞ்சாவூர்ல பாக்குறோம் ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கிற பையன் ஐசியூல இருக்கிறாரு. ஆனா தாவேகா நிர்வாகிகள் யாருமே அவங்க குடும்பங்களை போய் சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இல்ல, முற்றிலும் தவறு. நான் இதை வந்து மறுக்கிறேன், எதிர்க்கிறேன். ஆக்சுவலா சேலத்தில் நடந்த பொழுது திரு பார்த்திபன் அவர்கள் மாவட்ட செயலாளர் நேரில் போய் சந்திச்சாரு, கூட இருந்தாரு. அந்த குடும்பம் இனிமேல் நம்ம குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த குடும்பத்துடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு கூட ஏற்றுட்டு இன்னைக்கு தாவேகா வந்து முன் வந்திருக்காங்க. அதையும் தாண்டி சேலம் மாநாட்டுக்கு முன்னாடியே வந்து மிக தெளிவாக சொல்லப்பட்டது, குழந்தைகள், வயதானவர்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும், வந்தவருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, வெயிலின் தாக்கத்தால் அவர்களுடைய நண்பர்கள் அதை மறுக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு விஷயம் இல்லை. அவர் தாவேகாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் அங்கே போயிருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. See, let me be very clear. மேபி அவங்க சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம், நம்ம அப்படியும் பார்க்க வேண்டாம். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அந்த இறந்தவருடைய சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள், அதை மிக தெளிவாக சொல்கிறோம். இறந்தவருடைய குடும்பத்தோடு நாங்கள் கூட நிற்கிறோம். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் வெரி கிளியர். உங்களால் முடியலன்னா நீங்கள் வர வேண்டாம்ன்றது ஒரு வெளிப்படையான விளக்கம் முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த புரிதலோடு இருக்கணும். அவங்களுக்கு விஜய் அவர்களை பார்க்கணுன்ற ஒரு பேராசை இருக்கின்றது மறுக்க முடியாது ஒன்று. ஆனால் தன்னால் உடல்நலம் சரியில்லைன்னு மீறி வந்து ஒன்று செய்கிறாங்கல்ல, அப்போது அது யாரை பாதிக்கிறதுனா தலைவரை பாதிக்கிறது. ஸோ மீண்டும் இந்த தளத்தில் ஒரு வேண்டுகோள் கூட நான் வைக்கிறேன். தலைவர் விஷயத்தை சொல்லும் பொழுது அதை பின்பற்ற வேண்டியது நாம் அனைவரின் கடமை. அதே மாதிரி இப்போது தஞ்சாவூரில் நடந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை வாகனம் மிக தெளிவாக எந்த பொசிஷன் நின்றுட்டு இருந்தது, அது என்ன ஹேப்பனிங்கிறது தமிழ்நாடு மக்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ்ல ஆங்கிள்ஸ்ல பார்த்தாங்க. செக்ல வந்து அதை உறுதிப்படுத்தி சொல்லிட்டாங்க, வாகனம் ரிவர்ஸ்ல எடுக்கப்படலை, அது கேமரால நீங்க பாக்குறதுக்கு வேணா அப்படி தெரிஞ்சிருக்கலாம். நான் ரிவர்ஸ்ல எடுத்தாங்கன்னு சொல்லவே இல்லை ஆக்சுவலா. பட் லெட் மீ பி வெரி கிளியர் அகெயின், ஒரு தலைவர், தமிழ்நாடு மதிக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் பரபரப்பை பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் நேஷனல் ஹைவேல வராரு. நேஷனல் ஹைவேல வண்டி பார்க் பண்ண வைக்கலாமா? அது பார்க்கிங் பேவா? இது காவல்துறைக்கு தெரியாதா? ஏன் காவல்துறை அங்க வாகனத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? பெட்ரோல் தானே சார், ஹைவே பெட்ரோல். அவங்க ஒருவேளை கண்காணிக்க, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியா கூட அவங்க நிறுத்திருக்கலாம். பெட்ரோல் இஸ் ஃபார் பெட்ரோலிங். இதை காவல்துறை சார்ந்த நபர்கள் யாராவது ஹைவேல இப்படி ஒரு பெட்ரோல் வாகனம் ஒரு தலைவர் வரும்போது இப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சட்டப்பூர்வமா எங்க கிட்ட இருக்குன்னு ஒரு காவல்துறை வந்து விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியாது. இல்ல, இப்ப நார்மலா போகும்போது அது ஒரு விஷயமாவே இருந்திருக்காது. விஜய் அவர்களோட வாகனம் ஒரு சைடு போகும்போது காவல்துறை பெட்ரோல் ஓரத்துல நின்றதால ஒன்னா இருக்க போறது இல்ல. ஆனா கூட்டம் வர்றதை நம்மளும் தானே அனுமதிக்கிறோம். காலேஜ் பசங்க எல்லாருமே, நான் திரும்ப சொல்றேன். ஆனா
இதே ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது தமிழ்நாட்டில் அவரை மதிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை நீங்க சொல்றீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது. இல்ல அவர் அது மதிக்கத்தக்க தலைவர். ஏன் அவர் பின்னாடி அவ்வளவு கூட்டம் வரல? ஏன் எடப்பாடி பின்னாடி கூட்டம் வரலன்னா இங்க வந்து கூட்டத்துடைய கட்டுப்பாடு மிக தெளிவாக இப்ப பார்க்கப்படுகிறது. நம்ம வந்து முதலமைச்சரையும் நாம் தமிழர் சீமானையோ இல்ல பன்ருட்டி வேல்முருகனையோ உங்களை ஒப்பிட முடியாது. அதே மாதிரிதான் விஜய். அவர் கட்சி தலைவர். நீங்க ஓட்டு சதவீதம் கூட இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். முன்னாள் முதல்வர் இபிஎஸ் அவர்கள் வந்தாலும் சரி, இந்நாள் முதலமைச்சர் எடப்பாடி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, புரோட்டோகால்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தானே. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மாறதானே செய்யும். அது இல்ல புரோட்டோகால் இஸ் ஃபைன். ஆனா கண் கூட நம்ம பார்க்குது ஒரு தலைவருக்கு பின்னாடி இவ்வளவு மக்கள் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கண் கூட பார்த்ததுக்கு பிறகும் நீங்களும் ஸ்டாலின் ஒன்னான ஒரே ஒரு கேள்வி கேட்டு அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாத மக்கள் சாகட்டும்னு காவல்துறை முடிவெடுக்கிறாங்களா? மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஒரு தடவை வரக்கூடாதுன்னு இல்ல ஒரு தடவை நடந்தா சரி, இது ரிப்பீட்டட் நடந்து நிராகரிக்கப்படுது அப்படின்னா something should be noted very clearly. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறையோ இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கமோ ஒரு எஸ்ஓபி கொண்டு வந்தா நம்ம அதை விமர்சனம் பண்றோம். என்னன்னா ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் பயப்படுறீங்க. நம்ம எஸ்ஓபி பத்தி பேசலாம். அதுல விஜய் அவர்கள் மிக தெளிவா சொல்லியிருப்பாரு. இட் இஸ் நாட் கால்டு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், இட் இஸ் கால்டு ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஏன் ஒரு காரணம் தெரியுமா? ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சி, நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நான் ஒரு அரசியல் கட்சி, நான் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. மீன்ஸ் நான் டிவிக்கு, நீங்க டிஎம்கே. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கூட்டத்துக்கு வேணும்னு நீங்க வந்து அனுமதி கேட்டு அப்ளை பண்றீங்க. ஸ்லாட் காலியா இருந்தா வெகு விரைவில் எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கணுமோ உங்களுக்கு கிடைச்சிடும். நான் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, எனக்கு 50,000 பேர் கூடுறாங்கன்னு ஒரு கூட்டத்தை நான் விண்ணப்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 30 நாட்கள் ஐ நீட் டு பி தி வெயிட்டிங் பீரியட். அது எல்லாத்துக்கும் நோ நாட் ரைட். விஜய்க்கு மட்டும் ஒரு ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கொண்டு வர சொல்லல சார். நான் சொன்னது நீங்க முழுசா புரிஞ்சுக்கல. நான் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. யுவர் ரெகக்னைஸ் பார்ட்டி, அவர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி. இப்போ இந்த ரெகக்னைஸ் பார்ட்டிலே இதே இப்போ எடப்பாடி அப்ளை பண்ற வச்சுக்கோங்களேன், சட்டமன்றத்தில் யாருக்கு வந்து கூட்டம் எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு முதல் அப்ளிகேஷன். நீங்க லேட்டா போட்டாலும் பரவாயில்ல, ப்ரையாரிட்டி கோஸ் டு யூ அப்படின்னா இட் இஸ் நாட் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், இட் இஸ் ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இவ்வளவு விளக்கமா நம்ம ஒரு விஷயத்தையும் 6 மணி நேரம் பேச முடியுமா? முடியாது. பட் நாம ஒரு மீடியா ட்ரையல் நடத்துறோம்ல, நடத்தும் பொழுது இதை முழுசா உள்வாங்கி இந்த விஷயங்களை பேசினா தெளிவா இருக்குன்றது என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இல்ல கரூர் மாதிரி ஒரு சம்பவங்கள்ல பாக்குறோம், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி வாங்குறோம். ஆனா காவல்துறை கடைசி நிமிஷத்துல தான் எங்களுக்கு அனுமதி தருது. நான் நிச்சயமா சொல்றேன், இதுவும் கட்டமைக்கக்கூடிய சில பொய்யான விஷயங்கள். கரூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக அப்ளிகேஷன் மாறி மாறி வருது. 4 இடங்கள் கேட்கப்பட்டது. கடைசியில கேட்கப்பட்ட இடம் வேற, ஆனா கொடுக்கப்பட்ட இடம் வேற. அதே இடத்துல வேற ஒரு பெரிய கட்சி வந்து கூட்டம் நடத்த அனுமதி கிடைக்கிறது. ஆனா தாவேக்காக்கு கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் அதுக்கு முன்னாடி 2-3 கூட்டங்கள் நடக்குது. மிக குறுகலான சாலையில் வந்து அது அனுமதிக்கப்படுகிறது. திரும்பவும் சொல்றேன், நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்துல சில கைகள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா தாவேக்காமலேயே தவறு, தாவேக்காக்கு தான் வந்து செய்ய தெரியல அப்படி யாருமே சொல்லல. அப்படி யாருமே இல்ல நான் சொல்றேன். இல்ல அப்படி யாரும் இப்ப வரைக்கும் சொல்லல. எல்லாமே ஒரு குற்றச்சாட்டை நீங்க 2 நாள் முன்னாடி அப்ளிகேஷன் போட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, செய்திகளை பார்க்குது தானே அது. இல்ல அதான் சொன்னா தவறான விளக்கம் கொடுக்கப்படுகிறது சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ் அந்த அப்ளிகேஷன் திரும்ப போயிட்டு வருது. இந்த இடம் அந்த முதல்ல எஸ்பி வராரு, ஆய்வு பண்றாரு, இல்லைன்னு சொல்றாரு. இல்ல சார், 20 நாளுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானது எனக்கு தெரியல. 2 நாள் நீங்க எப்படி முப்பெரும் விழாங்கிறது செப்டம்பர் 15, 16, 17 தான் நடக்குது. சரி, நீங்க செப்டம்பர் 27 அந்த கூட்டத்தை நடத்துனீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப 20 நாளுங்கிற கேப் எவ்வளவு நாள்ல வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? செப்டம்பர் 16ஆம் தேதி அந்த கூட்டம் நடக்குதுன்னா அதுல இருந்து ஒரு 10 நாளுங்கிறத நீங்க சொல்றீங்கன்னா லாஜிக் புரியுதானே? 20 நாளுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். 2 நாள் நீங்க எந்த அனுமானத்துல சொன்னீங்க? செய்திகள்ல வந்தது. அது செய்தி தவறா இருக்கலாம்ல. அந்த மாவட்ட ஆட்சியர் அதற்கு விளக்கம் கொடுத்தாரு, எஸ்பி விளக்கம் கொடுத்தாரு. நாங்க இன்டர்னல் பார்ட்டி, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விளக்கங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. உங்க தகவல் படி வரேன், குறைஞ்சபட்சம் 10 நாட்கள் முன்னாடி அப்ளிகேஷன் போயிருக்கு ஆக்சுவலா. ஆனா அந்த அப்ளிகேஷன் திரும்ப போயிட்டு நீங்க காவல்துறை இருந்தா இப்ப எடிட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அப்ளிகேஷன் கொண்டு வந்து கொடுக்க சொன்னா இன்னைக்கு டேட்ல மாத்தி போட்டு கொடுத்தா சொல்லுவாங்க, பழைய டேட்ல வாங்க மாட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.